हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं करप्पू के क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। अभी करेंगे क्या, ये देखने लायक है। இனிமே இங்க போய் சொல்லி பொழப்பு ஓட்ட முடியாது. எங்களை விட்டுருப்பா. कोई साथ नहीं பொண்ணு செயின் இல்லாம இருந்துருவா ஆனா நான் கழுத்து இல்லாம இருக்க முடியாது சார். देखा कितनी सिचुएशन पलट गई है। एक समय था कि उनके खिलाफ कोई जाता नहीं था। போதும் பேபி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. कोई उनके साथ मेरे भाई मेरा भाई வக்கீல் வேலை போச்சாமே. இந்த வாய் 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 தானே எல்லாமே. என்ன பண்ண போற நீ இனிமே? இந்த ரேடியோல ஏதாவது ஆர்ஜே வேலை இல்லாட்டி கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? भाई साहब, அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமாமே. இந்த எல்லைக்குள்ள சாமி இல்ல, சாமிக்கு எந்த பவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு நாளைக்கு இந்த பயத்தை வச்சு ஓட்ட முடியும்? சின்ன 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 பையன்டா நீ. நீ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? ஆமாண்டா, என் எல்லாம் இல்லதான். ஆனா அந்த இடம் என்ன, இதோட பவர் என்ன, இதை வச்சு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு சும்மா ஒரு கிளிம்ஸ் காமிச்சா போதும். மத்ததெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் எந்த பயமும் தேவையில்லை. உன் அப்பனே வந்தாலும் எதையும் மாத்த முடியாது. ஏன்னா நேர்மையும் ஒரு அடிக்ஷன். பழகுனா புடிச்சிரும், விட முடியாது. டேய் தம்பி, இது சூப்பரா இருக்குடா. என்னமா பண்ணிருக்கிற? நானே மாத்திரம்னு நினைச்சேன். நீயே செமையா பண்ணிட்டடா. இது என் கணக்குல வராது, உன் கணக்குல தான் வரும். கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், திருந்திரு. இல்லாட்டி இங்கே வச்சு उन्होंने जो किया है ना, वो बहुत अच्छी चीज थी, लेकिन इंटेंशन गलत थे। मतलब भगवान चाहे तो हार कर भी ये चेंजेस ला सकते। இனாகிரேஷனுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். உயிரை காப்பாத்துற டாக்டரை கூட கடவுள் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள வரும்போதே மை லார்ட்னு நம்மள கடவுளா வணங்கிட்டு வராங்க. அப்படி நம்பி வர்றவங்க நீதி உடனடியா கிடைக்காம அலக்கழிக்கப்படுறாங்க. ஆனா ஒரு நல்ல கோர்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு கோர்ட்டா இன்னைக்கு இந்த இடம் மாறி இருக்கு. கடவுளோ மனசாட்சியோ எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மாறின இந்த இடத்த நம்மளாம் இப்படியே வச்சுக்கணும். ये वही 4-5 गुंडे। वो देखो, वो भाई साहब गन भी लाई है। आसन सोंगा अब ये गुंडा सुधरने वालों में से नहीं है। उसमें भी ड्रग्स लिए हैं। हाँ, समझ में आया। ஏய் பேபி, என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கிறியா? கிளம்பு. उन्हें एक लास्ट चांस दिया है सुधरने का, बट वो எல்லா கண்ணையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். अब इनकी रियल पर्सनैलिटी बाहर आई है। अब तक छुपा रहे थे। ये कहने के लिए सेट लॉयर है। வாயை திறக்க கூடாது, இங்க நான் தான் ஜட்ஜ். ओ भाई साहब, ஹே தனிகா, போனது கையில இருந்து வளையல் திருடுறவன் நீ தெரிஞ்சுட்டியா? ओ भाई साहब, செல்விகா, மனசாட்சி ஒருத்தி தெரிஞ்சிட்டியா? நீ சொல்லு, உன் வண்டியில ஒரே ஒரு 4 அட்வொகேட் ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டுவியா? ओ भाई साहब, சாமி பாயிண்ட் மேபி நோட்டு. அப்போ நீ திருந்தல. நீங்க யாரும் बस भगवान के डर के वजह से वो कर रहे हैं, अंदर से बदले। செத்துருவோன்ற பயம். ஆனா இப்ப நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். எந்த சாமியும் வரல. நான் இப்ப ரத்தங்கைக்கு சாவே இல்லையே. விட்டுரு பேபி. வேணா பேபி, போலீஸ் வந்தா கேஸ் ஆயிட போகுதுப்பா. சிசி 2223. இந்த சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் சாமி வர போலீஸ் தான். ये आवाज निकाली उनकी। एग्जैक्टली। அப்ப சாமி வர மாதிரி இன்னும் நிறைய தப்பு பண்ணுவோமா? பண்ணுவோமா? ओ भाई साहब, लेकिन क्यों? अंधाधुंध दिखा रहे हैं कि ओ வயலன்ஸ், அசால்ட், ஹராஸ்மெண்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப மர்டர்.
எங்க ஓ சாமி? Police. Everybody listen, listen, listen. Watch the way he's on the way. All right? समझ में आया, समझ में। मतलब एक मारी सिंगर लियो सिंगम ही तो है भाई साहब। पिक्चर के अंदर इतने कैमियो सही तरीके से डिजाइन किया भाई साहब, मानना होगा। खुद के पिक्चर में खुद का कैमियो भाई साहब। अभी थोड़ी देर पहले वकील बन के आए थे। अच्छा ये रियल ओ भाई साहब उनका नशा उतर जाए तो समझ में आ जाएगा इसको। தம்பி பிகே கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? அம்மாடி சிங்கம் ரீஎன்ட்ரியா? री-एंट्री ஓ இடம் இல்ல, ஏன் இடம், ஏன் கோர்த்து भाई साहब मतलब अब तो गॉड की फाइट नहीं कर रहे हैं, अब तो सिंघम। ओ கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. सिर्फ सिंघम का डर है। எல்லைக்கு ஒரு கருப்பு இருப்பா, இவன் இந்த எல்லைக்கான கருப்பேன். ओ इसलिए हाँ வந்திருக்கிறது போலீஸ்காரன் இல்லடா, காவக்காரன். காவக்கார கருப்புடா, கருப்பா. ஒரு கோட்ல ஒரு பேபி கரண்டிக்கு எத்தனை சாமி வரீங்க? நீங்க 1000 கோட் இருக்கு, அதுல 1000 பேபி கண்ணா இருப்பான். हाँ எத்தனை ये சாமி भी வருவீங்க? पॉइंट है। எங்களை மீறி ஒன்னால எதுவும் மாத்த முடியாது. முடிஞ்சா மாத்திப்பார். ओ भाई साहब देखो पूरा इन लोगों को तब भी समझ में नहीं आ रहा यार, मतलब अक्कल ही कहा है। शायद अपना अवतार दिखाएंगे, मुझे ऐसा लग रहा है असली असली वाला। ओ भाई साहब ट्रांसफॉर्मेशन
இடியா எனக்கு இருக்கனே அழிச்சிருவா அடிநட்டு அடிமேல் அடிஞ்சு பாருன்னு காத்து நிப்பா ओ भाई साहब, ये आंखें देखो பிண்டமு அலற வண்டிரா கண்ண கண்ணோடு வெகிட்டு நிக்கிறா கும்பில் குடலு உருவி நிக்கிறா உருவி உரிச்சு குடிக்க நிக்கிறா தன கொம்பனு அப்புற நில்லடா கருப்பன் கண்ணுக்கு தப்புனது இல்லடா சத்தியடா கருப்பன் பாதாண்டா अब शॉक है इसमें। பாதாண்டா ओ காப்பும் சக்தியும் சேர தங்கு சடமுடி ரத்தத்தில் ஆட புருடு மொழியில் விக்கிரம் கூட ஆளால கருப்பனே உயிர் வேட்ட நடத்திட வேட்டு பருகிட்டு பறை தோட்ட களமிறங்கி சாமி வருது ஒடுங்கிய பாதரு அழகிய வச்சு திணிதிக்க एग्जैक्टली लुक ही ऐसा है। ओ भाई साहब, मैंने लास्ट मौका दिया था बट अब उन्होंने वो गवाया है। एग्जैक्टली बहुत मौके दिए। तांडव, काइंड ऑफ तांडव था नहीं। உங்களை கடவுளா நினைச்சு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வரவங்கள கோயில் வாசல்ல நிக்க வச்சிடாதீங்க. அப்படி நிக்க வச்சா सारे ही गाए थे भाई। मैंने वो नोटिस ही नहीं किया उनका सही में। गाए थे एग्जैक्टली, मैं वही तो बोल रहा हूँ। ओ भाई साहब, वाओ இந்த கேஸை நான் சோமோட்டோவா எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கா கேஸ். நம்ம பேய பாத்தீங்களா, கட்டிங் சேவிங் எல்லாம் பண்ணி ஆளே மாறிட்டாப்ல. கொடூரமா கொலை செய்யறவனுக்கு கிடைக்கிற அதிகபட்ச தண்டனை இரட்டை ஆயுள் 28 வருஷம் தான். ஆனா தான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல வந்தவருக்கு 30 வருஷமா இந்த கோர்ட்டை ஜெயிலாக்கி தண்டனை கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஒரு மனுஷனை பேயா பார்க்காம மனுஷனை பார்த்திருந்தா அவருக்கு இந்த நீதி எப்பயோ கிடைச்சிருக்கும். நீங்க வந்து இத்தனை வருஷத்துல நீங்க தோக்கல, ஒரு ஜுடிஷியல் கம்யூனிட்டியா நாங்க தான் தோத்துருக்கோம். அதை திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இனிமேல் நீங்க பேய் இல்ல, இவர் பேரு சண்முகம். ये वही Sorry, Mr. इंसान है Sandhu. जिसको खुद को जिंदा हुए प्रूव करना पड़ा हाँ था। एग्जैक्टली, जो केस हमें बीच बीच में दिखा रहे। வாழ்த்துக்கள் சண்முகம். சூப்பர். तो कितने साल गए ऐसे? अरे सिस्टम के फेल्योर था। இதான் எங்க கோர்ட். அவரோட கண்ணை பாருங்க. தனக்கு நீதி கிடைச்சிருச்சுன்ற நிம்மதி, தான் ஜெயிச்சிட்டோன்ற इन लोगों को भी मिला। எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை. इनको भी
இந்த எல்லா உணர்வையும் பணம் பதவி படிப்புன்னு எதுவுமே இல்லாதவங்களுக்கும் சமமா தரக்கூடிய ஒரே இடம் இந்த கோர்ட். இந்த बस இடம் वो என்ன, जो இதோட लड़की பவர் थी என்ன, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு எப்போ எல்லாருக்கும் புரியுதோ அப்போ இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருப்பாங்க. ஆனா கோர்ட் மேல நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம். उन्होंने कहा था ना कि मैं ஆசை वहाँ पे என்னன்னு खाना- தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி அச்சன் கூட நிம்மதியா அங்கே உட்காந்து ஒரு பிரியாணி சாப்பிடுவோம். मतलब वो जिंदा कि उनको सिर्फ दिख रहा है दिख रहे हैं ऐसे। जस्ट गॉड थिंग्स आई थिंक जबरदस्त ये पिक्चर था A film by Team RJ Balaji. நீதிபதிகள் பற்றாக்குறை, லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருப்பது, நவீனமயமாக்குதல் போன்ற பல்வேறு நீதித்துறையின் கோரிக்கைகளை பரிசீலிக்க தமிழக சட்டமன்றம் இன்று கூடுகிறது. ஏதோ ஒரு கொற்று சாமி வந்துச்சு, அங்க எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா மத்த கொற்றுக்கெல்லாம் சாமியா வருவாங்க, நம்ம தானே பண்ணணும். இதையெல்லாம் கேட்டுதான் நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும்னு எதிர்க்கட்சியான நாங்களாம் சேர்ந்து இந்த அரசுக்கு வலியுறுத்துறோம். அமைதி அமைதி, கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அரசு சார்பில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்வார். மன்னிக்கவும், இதற்கான பதிலை கழகத்தின் மூச்சு, ஏழைகளின் டார்ச்சு, பட்டே பிலிப் வாட்ச், விலையில்லா ஸ்காட்ச், நம்முடைய தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் டாக்டர் உசிலம்பட்டி கருப்பையா காந்தி. वही है। वकील क्या नाम है बेबी लेकिन कैसे हाँ मुझे समझ में आ गया। பேரவை தலைவர் அவர்களே, நிறைய நைட் எனக்கு தூக்கமே வராது. தமிழ்நாட்டை தனியா நம்ம மட்டும் எப்படி காப்பாத்த போறோம்ட்டு. ஆனா अब எதிர்கட்சிகளுக்கு इनका ஜனங்க कोर्ट का करप्शन बहुत हो चुका। अब ये காப்பாத்திடலாம் போல असेंबली இருக்கு. में लेकिन उनको तो मार दिया गया था 1958 இருந்து இப்போ வரைக்கும் 8 முறை லா கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எந்த கவர்மெண்ட்டும் நீதித்துறை கேட்டதை பண்ணியே கொடுத்தது இல்ல. பரிசீலனையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்? குட்கா வைத்தது, கிட்னி திருநது, போராட்டத்தில் சுட்டது, லாக்கப்ல சேர்த்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம இது உள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருப்போம். நீதித்துறைய கேஸ் ஃபைல்குள்ளேயே முழுகடிச்சு திணற பிரச்சனையிலேயே வச்சுக்கணும். அப்பதான் நம்மள வந்து நோண்ட மாட்டாங்க. பொதுமக்கள் தான் முக்கியமா, இல்ல நம்ம பவர்ல இருக்கிறது முக்கியமா? சோ நீதித்துறை கேட்கறத நிறைவேற்றலாமா வேணாமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்திடலாமா பேரவை தலைவரே? உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம். $233க்கு 1 பரவாயில்ல. ஒரு நல்லது நடக்கணும்னா எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களே. ஆனா நம்ம கூட்டத்துல ஒரே ஒரு நல்லவன் இருக்கான். யாருப்பா அந்த நல்லவன்? मुझे तो लगता है ये इनके पूरे राइवल बन हर यूनिवर्स में ये दोनों एक दूसरे से भिड़ेंगे। भाई इनकी किस्मत में करप्शन ड्रामा ड्रामा हो चुका है। अब इनका चलने वाला है असेंबली में। நல்லவன்ல கெட்டவன், செம்ம கெட்டவன். ஜனங்களுக்கு நல்லதுன்னா பண்ண மாட்டீங்கல்ல, செதற விட்டு செய்ய வைப்போமா? हो सकता है ये आगे हमें दिखाए। हो सकता है हमें सेकंड पार्ट बन सकता है शायद से, अगर हम गलत नहीं है तो। बहुत जबरदस्त मूवी। तो दोस्तों करप्पू का ये क्लाइमैक्स सीन मुझे बहुत बहुत अच्छा लगा और मैं हैरान हूँ दोस्तों, इसमें कितने सारे कैमियोस थे। जय भीम,
एंड लियो, देन लास्ट में सिंघम। एग्जैक्टली, तो ये हमने तो राउडी बेबी भी था। राउडी बेबी, एग्जैक्टली। उसका नाम क्या है उधर उस मूवी का? मारी जो मारी मूवी है दोस्तों, कितने सारे कैमियोस थे, वो देखकर ही बहुत अच्छा लगा। और इवन ये सिर्फ गेस्ट एंट्री नहीं लगती, उस स्टोरी में किस तरीके से फिट होता है वो भी देखने लायक था। और इवन लास्ट सीन जिस तरह जब करप्पू भगवान अपने अवतार में आते हैं भाई साहब, वो देखकर, वो तांडव देखकर बहुत मजा आया। बहुत ज्यादा, मतलब एक पीक लेवल जब उन्होंने क्रॉस कर दी थी अपने बेबी कानन ने अपने करप्शन की, अपने उनके पापों का घड़ा भर चुका था। और ऐसा नहीं था कि उन्हें मौका नहीं मिला, सबसे पहला मौका तो उन्हें पहली बार में ही मिल गया था, बट वो चैलेंज करते हैं भगवान को और उसके बाद ये सब जो होता है, फिर भी उन्हें मौका मिला। कई बार ऐसा हुआ कि उनके सामने कंडीशंस थी ऐसे जहाँ पे सुधरने का चांस था, बट वो हर बार अपने पे ही अड़े रहे। और लास्ट में जब सब बहुत ज्यादा हो गया, मतलब पापों का घड़ा भर चुका था, तब भगवान को खुद उनके ओरिजिनल अवतार में आना पड़ा और उन्हें मारना ही पड़ा, क्योंकि एक आखिरी चांस दिया था उन्होंने, बट उन्होंने उसमें भी सुधरे नहीं। मुझे एक पॉइंट पे ऐसा लगा था कि यार बेबी कानन को ना ऐसा सबक मिलना चाहिए जिससे वो सुधर जाए, ऐसा मुझे लग रहा था जब मैं लास्ट सीन देख रही थी। और ये सबके सामने इसे सजा क्यों दे रहे हैं, बट फिर मुझे वो हिट हुआ कि एक को अगर मारा जाए तो सबको सबक मिलेगा। और सब वहाँ पे सब जो थे वो लॉयर थे, एडवोकेट थे, और अगर एक को सजा मिलते हुए अगर ये देख लेंगे तब शायद इनमें भी वो बुद्धि आ जाएगी कि हमें क्या नहीं करना है। और एक के साथ सबको ये समझ में आ जाएगा कि अगर हम भी ऐसा करते हैं बेबी कानन जैसा, तो आगे चल के करप्पू भगवान हमारा भी नंबर लगा देंगे। और तब मुझे ये समझ में आया कि ओके, इस सीन का ये मतलब था, इसीलिए सबके सामने बेबी कानन को मार रहे हैं। मुझे लग रहा था कि यार हो सकता था कि सिर्फ बेबी कानन को ही कुछ ऐसे वे में सबक मिल जाए या फिर कुछ ऐसा इंसिडेंट हो जाए जिससे उन्हें ये बात समझ में आए, बट फिर मुझे ये बात समझ में आई कि इस सीन को लिखा क्यों है। और मुझे लगता है दोस्तों इसके वजह से सबसे इम्पोर्टेंट चीज हुई, जो मुझे लगता है दोस्तों, जो कोर्ट था वो नया बन गया। तुमने देखा जहाँ पे जज बैठता है वहाँ पे एप्पल की सिस्टम थी, इवन जहाँ पे लॉयर बैठते थे, पूरा मॉडर्नाइजेशन। मुझे लगता है ये बहुत अच्छा मैसेज है कि हमारे लॉ सिस्टम को कैसा होना चाहिए, कितना एडवांस होना चाहिए। तो ये करप्पू भगवान ने करके दिखाया। इवन मुझे थोड़ा लास्ट सीन जो है वो थोड़ा समझ में शायद हम दोनों को नहीं आया है, जहाँ पर वो लड़की और जो पिता होते हैं, जो फर्स्ट केस होता है, तो वो जिंदा दिखाए गए, वो प्रीति को दिखे हैं रियल में या फिर सिर्फ दिखाए गए हैं, ये हमें समझ में नहीं आया। इवन लास्ट वाला सीन जो पार्लियामेंट में होता है, तमिलनाडु असेंबली में होता है, वो वाला सीन एग्जैक्ट एक्चुअली बेबी कानन को तो मारा गया है, तो हो सकता है ये दूसरा मतलब दूसरा पार्ट आएगा जिसमें ऐसे दिखाया अब कोर्ट रूम ड्रामा हो चुका है, अब असेंबली में क्या होता है, तो उसमें भी ये ही दोनों, मतलब हर यूनिवर्स में ये दोनों राइवल रहेंगे, ऐसा हो सकता है कुछ। क्योंकि बेबी कानन बहुत पावरफुल इंसान तो है, ये तो मानना पड़ेगा, वो दिमाग से पावरफुल है, बहुत ज्यादा पावरफुल है, लेकिन हर बार उनका सामना गॉड से हो जाता है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें इंस्टाग्राम और पेट्रियन पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों ऐसे किसी मूवी के साथ। बाय बाय।